ஹலோ, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபிப்னாசி சீரீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிப்னாசி சீரீஸ் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் சீரீஸில் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நம்பர்ஸோட அடிஷனாக இருக்கும். இப்போது இந்த சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீரீஸில் ஃபஸ்ட் நம்பர் 0, நெக்ஸ்ட் நம்பர் 1, அடுத்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா அந்த 0 + 1 இதனோட அடிஷன் தான் வந்து நெக்ஸ்ட் நம்பர். அதுக்கு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 1 + 1 2, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, இப்படி இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ நாம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் நம்பர் ப்ரீவியஸ் நம்பர்ஸோட அடிஷன். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து ஃபிப்னாசி சீரீஸோடது. ஸோ இதை வந்து நம்ம சி ப்ரோக்ராமில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனுக்கு கீழே நமக்கு இந்த ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் வந்து தேவைப்படுமோ அந்த வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்க்ரீனோட ரிசல்ட்டை இது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா printfல என்டர் த ரேஞ்ச் அப்படின்னு கேட்குறோம். அதாவது இந்த சீரீஸில் வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும், எது வரைக்கும் இந்த சீரீஸ் போகணும் அப்படின்றத வந்து என்டர் த ரேஞ்ச் அப்படின்ற இதில் வாங்குகிறோம். ஸோ இப்போ 10 அப்படின்னா ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற சீரீஸில் பார்த்திங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கும், 10 ரோஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக சில வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஏன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சீரீஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாஜிக்கை தான் வந்து நம்ம ஃபார் லூப்பில் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த சீரீஸை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு 0ன்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ -1 + 1, ஸோ இப்போ ரெண்டை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற நெக்ஸ்ட் நம்பரை வந்து RES ரிசல்ட் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது PC இந்த ரெண்டு வேரியபிள் எதுக்காக அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சீரீஸில் இப்போ 0 + 1 1ன்னு ஜென்ரேட் பண்ணுறோம். அப்போது இப்போ இந்த 1ன்ற வேல்யூ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா இந்த 1ஐயும் மேலே இருக்கிற 1ஐயும் 0ஐயும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 ஒரு வேல்யூலையும் 0 ஒரு வேரியபிள்லையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் P + C அப்படின்ற வேரியபிள்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ P அப்படின்றது ப்ரீவியஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம், Cன்றது வந்து கரண்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த 1 வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 1 வந்து ரிசல்ட் நெக்ஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற வேல்யூ. ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக 1ன்ற வேல்யூ இருக்கும் நம்மக்கிட்ட, அதுக்கு முன்னாடி 0ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இந்த 0ன்றத ப்ரீவியஸ் நம்பராகவும் 1ன்றத கரண்ட் வேல்யூவாகவும் நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற நெக்ஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் வேல்யூ ப்ளஸ் கரண்ட் வேல்யூ. ஸோ இந்த ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் வேல்யூவை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்பர் கிடைக்குது. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸில் ப்ரீவியஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். தட் இஸ் இப்போது கரண்ட் வேல்யூவில் இருக்கிற 1 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த ரிசல்ட் தான் வந்துட்டு கரண்ட் வேல்யூவாக மாறப்போகுது. தென் ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 0லேருந்து 1க்கு மாறி இருக்குது.
ஸோ அடுத்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு ப்ளஸ் அதனோட ப்ரீவியஸ் ரிசல்ட். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் லூப்போட ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ரிசல்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம ஜென்ரேட் பண்ண போகிற நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ எப்போ ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ கரண்ட் வேல்யூவாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் ப்ரீவியஸ் வேல்யூவாக மாறிடும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் கரண்ட் வேல்யூவாக மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக மாறிட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்ரேஷனையும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து அந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ப்ளஸ் கரண்ட். ஸோ அப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் இந்த ப்ரீவியஸ் வேல்யூவும் கரண்ட் வேல்யூவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த லாஜிக்கை வச்சு தான் வந்து நாங்கள் ஃபிபனாசி சீரீஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.